வணக்கம். இது ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். லால்பேட்டையில் ஒரு வீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ரூஃபிங் இருக்குது. நம்ம மாடியில் என்ன விதமான இடம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சோலார் போட்டு கொடுத்துட்றோங்க. அது மாதிரி மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் நம்ம பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிடுறோம். இங்கே வந்து நம்ம ஷீட் ரூஃபிங்கில் போட்டிருக்கோம். ஷீட் ரூஃபிங்கில் நம்ம பைஃபேஷியல் பேனல் போடும்போது கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த சோலார் பேனல் போட்டிருக்கிறோம். இங்கே போட்டு கொடுத்துருக்குற எல்லாமே 550 வாட்ஸு பைஃபேஷியல் பேனலு டிசிஆர் போட்டு கொடுத்துருக்குறோம். மானியம் வாங்குறதுக்காக ஒரு சோலார் பேனலுக்கும் நம்ம வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் போடும்போது அரசாங்கத்துலேருந்து 78,000 வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கிது. அதே மாதிரி 2 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு லோன் கொடுத்துட்றாங்க. ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணுன்னா நெருக்கி 3,25,000 நமக்கு வருது. எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர்லேருந்து சோலார் பேனல்லேருந்து கம்ப்ளீட்டாக அது வந்து வயரிங்கு 3 டைப் ஆஃப் எர்த்து கொடுத்துட்றோம். இடிதாங்கி கொடுத்துட்றோம். ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுத்துட்றோம். சப்சிடி வாங்கி கொடுத்துட்றோம். அதுமாதிரி பேங்க்கில் லோன் பதிவு பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். ஏ டு செட்டு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதுமாதிரி உங்களுக்கு லோன் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் சேங்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 2,4 லட்ச ரூபா வரும். அதுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நீங்கள் கையிலேருந்து ஒரு 10,000லேருந்து 20,000 செலவு பண்ணால் போதும், நம்ம வீட்டுக்கு முழுமையான சோலார் சிஸ்டம் போட்டுடலாம். இங்கே வந்து 7,000லேருந்து 8,000 ரூபா வரைக்கும் நம்ம கரண்ட் பில் வருது. 7,000, 8,000, 9,000 அந்த ரேஞ்சுக்கு கரண்ட் பில் வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுருங்க. சோலாருக்குன்னே தனியாக பிரேக்கர் வச்சு கொடுத்துருவோம். ஏதாவது ஃபால்ட்டுனா நீங்கள் அந்த பிரேக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். பெரும்பாலும் 99% சோலார் சிஸ்டத்தில் ப்ராப்பர் எந்த விதமான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக எர்த்திங்லேருந்து தனியாக பேனலுக்கு தனி எர்த்து, இன்வெர்ட்டருக்கு தனியாக எர்த்து, அது மாதிரி நம்ம ஒன்றுக்கும் டெடிக்கேட்டடாக கொடுத்துட்றோம். இப்போ இடிதாங்கி வருதுன்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிற எர்த்தோடு நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். அப்போ இன்வெர்ட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கும். எந்த விதமான அதிக வோல்டேஜ் கம்மியான வோல்டேஜ் எது வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். இந்த மாதிரி 3 லைட்டு டிசி, ஏசி, நார்மல் 3 லைட்டு எரிஞ்சிக்கிட்டுச்சுன்னா இன்வெர்ட்டர் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். இப்போ இந்த இன்வெர்ட்டர்லேயே டேட்டா லாகர்னு இருக்குது. உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கிறீங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட இந்த இன்வெர்ட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான லேட்டஸ்ட்டு சொஃபஸ்டிகேஷனோடு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பேனலில் வந்து பைஃபேஷியல் பேனலு, அது மாதிரி மினி ரெயில் கொடுத்துறோம், எஸ்எஸ் போல்ட் கொடுத்துறோம். அது மாதிரி கேல்வனைஸ்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம நீட்டாக பிராண்டட் பைப் போட்டு வயரிங் பண்ணி, அது மாதிரி பிராண்டட் வயர் பாலிகேப்பு, இது மாதிரி பிராண்டட் வயர் ஏபிபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லால்பேட்டையில் இது வந்து 3வது சிஸ்டம். எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் பக்காவாக இருக்குங்க.